அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். தமிழக மக்கள் ஒருபோதும் மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திமுகவினரை போல் செல்வம் சேர்க்க போராடி கொண்டிருக்கும் செல்வ பெருந்தகை வாய் மலர்ந்துள்ளார். ஆமாம், தமிழர்கள் கோமாளி காங்கிரஸ் தலைவர்களையும் கையால் ஆகாத வேடதாரிகளையும் தான் ஏற்றுக்கொள்வார்கள், ஆதரிப்பார்கள் என்று இவர் கூறுகிறார். கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழர்கள் தான் உலகமகா ஏமாளிகள், குடிகாரர்கள் என்று பேர் எடுத்தவர்களாயிற்று. அதனால் அப்படி சொல்கிறாரோ என்னமோ. எலெக்ஷன் வந்துட்டா காந்தி, காமராஜர் பெயர் எல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். மக்களும் காங்கிரஸ் தலைவர்களைத்தான் முதல்ல கூப்பிட்டு வச்சு ஆதரிப்பார்கள். காமராஜரை கருவாட்டுக்காரியின் மகன், எருமை தோழன் என்று சொன்னவர்களோடு கூட்டு வைக்கும் காங்கிரஸ்காரனைத்தான் மக்கள் ஆதரிப்பார்கள். எலெக்ஷன் வந்ததும் காந்தி மண்டபத்துக்கு போய் நானும் ஒரு காங்கிரஸ்காரன் தான் என்று பறைசாற்றி கொண்டு தங்களது எருமை தோலை கிள்ளி பார்த்து கொள்வார்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினர். காமராஜர் சமாதிக்கு போய் மலர் வளையம் வைப்பார்கள். அடுத்த மலர் வளையம் காங்கிரஸ் சமாதிக்குத்தான் என்பது அப்போது அவர்களுக்கு மறந்து போகும். காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம் இருப்பது எல்லாம் அப்பத்தான் திடீர்னு இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை சுற்றி பார்த்து விட்டு நாங்களும் ஒரு காந்தியவாதி என்று இந்த உலகத்துக்கு உறக்க அறிவிப்பார்கள். காசு கொடுத்தால் ஓடி வரும் மீடியாக்களை கூப்பிட்டு பேட்டியெல்லாம் கொடுப்பார்கள். அது பத்திரிகையிலும் வரும். மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது மக்களை சந்திக்க நேரில் வராத காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் வரும்போது மக்கள் ஞாபகம் வந்து இவர்கள் நினைவை வாட்டும், வதைக்கும். திடீரென்று நினைவுக்கு வந்துவிடும். தமிழக முதல்வரையும் மக்கள் தூற்றுவது இவர்கள் காதில் எல்லாம் விழாது. வாக்கு வங்கி அரசியல், சித்து விளையாட்டு, அரசியல் விளையாட்டு எல்லாம் தெரியாத அப்பாவிகளாயிற்றே இந்த காங்கிரஸ் தலைவர்கள். இவர்கள்தான் ராஜீவ்காந்தி கொலையாளி பேரறிவாளனை ஆறத்தழுவியது போல் திமுக காரனை ஆறத்தழுவி ஆதரிப்பவர்கள். திமுகவினரை தாங்கள் தான் ஜெயிக்க வைப்பதாக சொல்லிக் கொள்வார்கள். பாவம் வாக்காளர்கள் போதையில் குறைந்த விலைக்கு வாக்கை விற்பது இவர்களுக்கு ரொம்ப சௌரியமா போயிடுச்சு. தமிழக கல்வித்துறை வளர்ந்து விடவே கூடாது என்று திராவிட பள்ளிக்கூடங்களைத்தான் இவர்கள் ஆதரிப்பார்கள். கும்மிடிப்பூண்டி தாண்டி போய் தமிழன் அவதிப்பட்டு விடக் கூடாதே என்ற நல்ல எண்ணத்தில் செயல்படும் தமிழக கல்வி கொள்கையை ஆதரிப்பது தானே காமராஜர் கண்ட கனவு. தமிழர்களின் வரலாற்றை கரைச்சு குடிச்ச காங்கிரஸ்காரங்கிட்ட கவர்னர் எல்லாம் வந்து பக்கத்துல நிக்க முடியுமா ஐயா? தமிழர்களின் வரலாற்றை எழுதியதே காங்கிரஸ்காரன் தானே. தன்னுடைய வரலாறை தான் திருப்பி பார்க்க மாட்டாங்க அவங்க. காங்கிரஸ் கட்சியில் தான் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் கட்சி கூட்டம் நடக்கும் போதுதான் வெளியே வரும், சட்ட கிழியும் போதுதான் அதெல்லாம் வெளியே தெரியும். இப்போது எல்லா கோஷ்டிகளும் ஒன்னா தான், ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாததினால் கட்சிக்குள்ளேயே கேள்வி கேட்டு சண்டை போட்டுக்கிடுவோம். எங்களுக்கும் பொழுது போகணும் இல்ல. சத்தியமூர்த்தி பவனே இப்ப அமைதி பவனா மாறிக்கிட்டு இருக்கு. அது மயான அமைதியா மாறிடக்கூடாதுன்னு அப்பப்ப சண்டை போட்டுக்கிறது எங்களுக்கு ஒரு ஹாபியா மாறிடுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 15 சீட்டு கேட்கிறோம், அவங்க 3 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எங்க உதவி இல்லாம திமுகவும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியே ஏமாத்தி இத்தனை காலம் தள்ளிவிட்டோம். கெஞ்சி கூத்தாடி காலை பிடிச்சு எப்படியும் 7 சீட்டாவது வாங்கிடுவோம். அந்த நம்பிக்கை எங்களது புது காங்கிரஸ் தலைவருக்கே வந்துடுச்சு. தமிழகத்தில் எங்களை ஆட்சியிலிருந்து விரட்டி அடிச்ச கட்சி கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு எங்களை கேவலமா கேட்கறாங்க. அந்த கூச்ச நாச்சம் எல்லாம் பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ள அலைய முடியுமா தம்பி? 40 தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தான் நிக்கிறாங்க. நல்லா ஒத்து பாருங்க. சட்டசபையில நாங்க செயல்படுற லட்சணத்தை பார்த்தாலே உங்களுக்கு இந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போய்விடும். சட்டசபையில் ஒரு மாதிரியும் வெளியே இன்னொரு மாதிரியும் செயல்பட்டா மக்களே முதல்ல நம்மளை நம்ப மாட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாதா? அதனால நாங்களும் ஒரு திமுக காரம் போலதான் செயல்படுவோம். திமுக கட்சியில இருந்தா என்ன, காங்கிரஸ் கட்சியில இருந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைன்னு காமராஜரே சொல்லியிருக்காரு. அதை மறுக்க முடியுமா? இந்த நேரத்துல போய் கூட்டணியை மாத்திக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி உயிரை பறிக்க முடியுமா ஐயா? நாட்டு மக்களுக்கு நாங்களும் தேர்தல் களத்துல மேஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம்னு காட்ட வேண்டாமா? போஸ்டி பூசல் மட்டும் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியை மக்கள் நேரம் மறந்து போயிருப்பாங்க. இதுல கோவிச்சுக்கிட்டு பிஜேபி கட்சிக்கு தாவுன தலைவர்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இங்க இருந்து ஓட நினைக்கிறவரை கட்டுப்படுத்தி காப்பாற்ற வேண்டாமா? தடுக்க வேண்டாமா? உள்ள பதவியும் எங்களுக்கு பறிபோய்விடுமே. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் செல்வாக்கு அதிகமாக இருக்கு
அப்படின்னு மட்டும் கஷ்டமான கேள்விகளை எல்லாம் எங்ககிட்ட கேட்டுவிடாதீங்க. ஏற்கனவே தொகுதி பக்கம் போக முடியலையேன்னு ஆழ்ந்த கவலையில இருந்துகிட்டு இருக்கும். இப்ப வேற தேர்தல் வேற வந்து தொலைச்சிடுச்சு. தொகுதி பக்கம் போயே ஆகணுங்கிற அவல நிலையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. தொகுதி மக்களுக்கும் நம்ம முகம் இப்போ மறந்தே போயிருக்கும். அதுவும் ஒரு வகையில நல்லது தானே. ஞாபகம் இருந்தா தானே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு புதுமுகம் ஒன்று தேர்தலில் நிற்கிது, இவனாவது நமக்கு ஏதாவது நல்லது செய்வானா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஏமாந்து ஓட்ட நமக்கே போட்டுடுவாங்க. ஜெயிச்சுட்டா 5 வருஷத்துக்கு நமக்கு கவலையே இல்லை பாருங்க. நம்ம முகம் உருமாறுவதற்கும் எப்படியும் 5 வருஷமாவது ஆகும். அப்புறம் 2029 தேர்தலுக்குள்ள நமக்கும் வயசாயிடும். அப்புறம் என்ன, நம்ம பிள்ளையாண்டான்னு நிற்க வச்சு இளம் ரத்தம்னு பேசி மக்களை சமாளிச்சிடலாம், மறக்கடிச்சிடலாம். சிந்திக்காதவன் இருக்கிற வரைக்கும் சிந்திக்கிறவனுக்கு தான் காலம். அதுதானே நம்மளை இத்தனை காலமும் காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீற முடியுங்களா? அம்பேத்கரை தேர்தலில் தோக்கடிச்ச நாங்களே சொல்றோம், அவர் செஞ்சு வச்ச ஏற்பாடு தானுங்க இது. இல்லைன்னா மோடியே எப்பவும் ஆண்டுகிட்டே இருந்துடுவாரு. அப்புறம் நாங்க பிழைக்கிறது எப்ப? அப்புறம் நம்ம வாக்கிங் ஹீரோ ராகுல் அண்ணன், அவருக்கு என்ன வாழ்வு இருக்கு? இந்தியாவில் அவருக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுமே. பாவம், பிரதமர் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ்காரனா அவருடைய அந்த ஆசையை நாம நிறைவேற்ற வேண்டாமா? அவர் அந்த விரக்தியில தான் மோடியின் ஜாதியை பத்தி பேசுறாரு. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாத யாத்திரை எல்லாம் போறாரு. மோடியை திருடன்னு சொல்றாரு, சாயாவாலான்னு சொல்றாரு. அவங்க அம்மா மோடியை மரண வியாபாரின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் மண்டையில குட்டலைன்னா இன்னும் நிறைய நாங்க சொல்லியிருப்போம். இந்திய மக்களும் 3 மாநில தேர்தலில் பாடம் புகட்டிட்டாங்க. அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா தங்கம்? காங்கிரஸ் கட்சியை ராகுல் அம்போன்னு விட்ட மாதிரி நேரு குடும்பத்தை அப்படி ரோட்ல அம்போன்னு விட முடியுமா? ராகுலே இப்ப ரோட்ல தான் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆண்ட்ரா ராமா மட்டும்தான் அவர் கையில இல்ல. அப்பப்ப எதையாவது உளறி பிஜேபியை ஜெயிக்க வச்சிடுறாரு. அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம பிஜேபி காரங்க அவரை ஒரு கோமாளியா சித்தரிக்காங்க. இது ரொம்ப ஓவருங்க. ஒரு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டே இருக்காங்க. நாங்களும் போராட்ட குணம் உடையவங்க என்று மக்களுக்கு காட்டத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீஸ் வாசல்ல ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து மோடியை கண்டித்து போராட்டம் எல்லாம் நடத்த போறோம். தேர்தல் வருது இல்ல, நாங்க இருக்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. ரயில் மறியல் போராட்டம் நடத்திய போது வந்த அந்த 4 பேர் எங்க இருந்தாலும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம சூனா பானா கிட்ட ஒரு போனை போட்டு எல்லா பயல்களையும் உள்ள தள்ளத்தான் போறோம். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அதை அப்போ நான் வரட்டா கண்ணு. ஜெய் ஹிந்த்.